பிரியங்கா, மணிமேகலை. இந்த 2ம் வந்து கண்டிப்பா வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. 3ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 2, 3 நாளா வந்து என்னன்னா, ஒரே பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. 2 பேருக்குள்ள மாத்தி மாத்தி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. இவங்க சரியில்ல, அவங்க சரியில்ல, இவங்க பேசுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிரியங்கா, மணிமேகலை கண்டிப்பா 2 பேருமே வந்து சன் மியூசிக்ல இருந்து 2 பேரும் வந்தவங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவிலலாம் பல்வேறு புரோகிராம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இது என்னன்னா, அந்த குக் வித் கோமாளின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த குக் வித் கோமாளில வந்து 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையினால மணிமேகலை வந்து வெளிய வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த குக் வித் கோமாளில வந்து மணிமேகலை வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிரியங்காவுக்கும், மணிமேகலைக்கும் ஆல்ரெடி வந்து 2 பேருக்குமே ஒத்து வராம தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த ஷோலயே நெறைய தடவ வந்து 2 பேருக்குள்ள ஒரு சில வாக்குவாதம்லாம் ஏற்பட்டிருக்கு. பாதியிலேயே வந்து அந்த ஷோவ விட்டு வெளிய வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரெட்டான நியூஸ் வந்து முன்னாடியே பரவிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஷோலலாம் வந்து ஒரு யாரு ரக்ஷனா அவரு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து, இந்த மாரி வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்களால வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுல வந்து நான் குக் வித் கோமாளிலருந்து நான் வெளிய வந்துட்டேன். என்னோட வேலைய வந்து கரெக்ட்டா பண்ண விடல. அவங்க வந்து தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் முன்னிறுத்தி பண்றாங்க அப்படின்னு மாரி ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ குடுத்துருக்காங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா, அவங்க மணிமேகலை அவங்க சேனல்ல இருக்கு பார்த்துக்கங்க. இப்ப இதுதான் வந்து பெரிய பிரச்சனையா மாறிட்டு. என்னன்னா வந்து பிரியங்கா வந்ததுலருந்து நெறைய ஆங்கர்ஸ் வந்து வெளிய போயிட்டாங்க. ஏன்னா, அந்த திவ்யாலாம் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கலாம் வந்து வெளிய போயிட்டாங்க. ஒரு லேடி ஆங்கர்ல வந்து இவங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதனால தான் மணிமேகலையும் வெளிய அடிச்சு பத்திட்டு தான் மட்டும் தான் முன்னிறுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, இந்த பிரியங்கா வந்து எப்படின்னா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க. அந்த ஆங்கர்ல வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பாடி ஷேமிங் இருக்கும். அடல்ட் இது மாரி பேசுவாங்க. 2வது இந்த சிரிக்கிறது. மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த சிரிக்கிறது தான் வந்து ஃபேமஸே நெனைக்கிறேன். அந்த ஒரு கக்கா பக்கான்னு ஒண்ணு சிரிச்சிட்டு இருப்பாரு. சிரிச்சிட்டு இருப்பாங்க. டோர் தொறக்க சவுண்ட். அதுல இருந்தா அவங்க வந்து இந்த ரீல்ஸ்லாம் கட் பண்ணி போட்டதுல கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. நான் அதுல தான் பார்த்தேன். இந்த மாரி சிரிச்சிட்டு இருக்கிறதுல தான். 2வது அடல்ட் காமெடியும் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதனால இது மேக்ஸிமம் நெறைய பேர் சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த இதுல தான் அடல்ட் காமெடி யார் தான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பாடி ஷேமிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பதிலுக்கு அவங்களே ஓட்டிருவாங்க. இப்ப என்னன்னா 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. 2 பேருமே வாய் லொடக் லொடக்குன்னு பேசுறவங்க. நெறைய பேர் என்ன சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்ப நம்ம இந்த கன்டென்ட்ட நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம்னா, ஏன்னா வந்து இப்ப இது எல்லா ஃபீல்டுலயும் இது இருக்க தான் செய்யுது. நான் தான் சீனியர். நான் தான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும். மத்தவங்கலாம் வெளிய போயிரணும்னு நெனைக்கிறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் தப்புன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோவ நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு. வந்து இது யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து இது குடுக்க முடியாது. ஜஸ்டிஸ் குடுக்க முடியாது. அது வந்து 2 பேர் தரப்புல வந்து பேசி அதுக்கான ஒரு கரெக்ட்டான இது வந்தா தான் நமக்கு தெரியும். அதனால வந்து எல்லா ஃபீல்டுலயும் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் நம்ம கடந்து போய்க்கிட்டு தான் இருக்கணும். நம்மள எப்படி முன்னிறுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பிரியங்காவுக்கு வாய் இருக்கு. அது எங்க போனாலும் பொழச்சுக்கும். ஆனா மணிமேகலை வந்து பொழைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமைய வச்சு இது பண்ணா ஓகேவா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? யார் மேல தப்பு இருக்கு? யார் மேல தப்பு இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.